ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க பைக்கர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பைக் ரேசிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்க ஒரு நபராக இருக்காரு. அவருக்கு அதில் அவ்வளோ ஆர்வம் இருக்கு. அவரோட கனவுகளே பார்த்தீங்கன்னா அதில் ஜெயிக்கணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க காதல், அவங்க வாழ்க்கையில் வர சம்பவங்கள்லாம் எப்படி சமாளிக்கிறாரு, கடைசியில் அவர் நினைச்சதை சாதிச்சாரா, அதுக்கு வர பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதுவும் குறிப்பா எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. நமக்கு சூப்பரா கனெக்ட் ஆகிறாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹீரோயின் ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்னும் பெட்டராகவே பண்ணிருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருக்கவங்களும் நீட்டாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் வந்து யூத் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுல சில சீன்ஸ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா சில சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரிடிக்டபிளா நம்ம பல படங்களில் பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸாகவே இருக்கு. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு ஓரளவு எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். மியூசிக் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பிஜிஎம்லாம் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ரேசிங் போர்ஷன்ஸ்ல சாங்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்கு. அதே மாதிரி இவங்க ரேசிங் சம்பந்தப்பட்ட காட்சியெல்லாம் ரொம்ப சூப்பராகவே காட்சிப்படுத்திருக்காங்க. அது சினிமோகிராஃபி மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி லைன் தான் மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. அதுவும் குறிப்பாக செகண்ட் ஹாஃப்ல இவங்க இன்னும் பெட்டரா பண்ணி தான் நல்லாவே இருந்திருக்கும். மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் டீசென்டான படமாக தான் இருக்கு. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5.5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.